எனது அப்பப்பா அவர் சிங்கள தனி சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிராக சத்தியாகிரகத்தில் இருந்தபடியால் அந்த நேரம் போலீசாரினால் தாக்கப்பட்டு பின்னர் மாரடைப்பினால் இறந்தவர். அவருடைய மகள் 12 வயதாக இளைய மகள், கடைசி மகள் நவாலி விமான குண்டு வீச்சில் இறந்த மகள் 12 வயதாக இருந்தபோது அவர் மரணமடைந்தார். அந்த வேளையில் எனது அப்பா ஒரு மாணவனாகத்தான் இருந்தார் அவருடைய தந்தை இறக்கும் போது. அப்பப்பா இறந்த பிறகு அப்பம்மா தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டு வந்தவர். மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கம் இனவாதத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியோடு அப்பம்மாவும் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்ட வரலாறு. அந்த வேளையில் நவாலி ஊரில் அவர்கள் அப்பம்மாவின் குடும்பம் தமிழரசு கட்சிக்கு கட்டாயம் வாக்கு போடணும் என்று சொல்லி பல நவாலியூர் மக்களை கட்டாயப்படுத்தி வாக்கு போட வைத்தார்கள். அதே நேரம் மாற்று கட்சிகள், விசேஷமாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்களுக்கு அவர்கள் அச்சுறுத்தல்களாகவும் இருந்தார்கள். அதே நேரம் கள்ள ஓட்டு போடுவது, இவ்வாறான பல இழிவான செயல்களை எமது குடும்பத்தினர் செய்துள்ளனர். அதில் அப்பாவுக்கும் ஒரு கொஞ்சம் பங்கு இருக்கின்றது. ஸ்பெஷலி ஓட் போடுற நேரத்தில் அப்பாவின் அந்த தமிழ் பற்று, அந்த வைராக்கியம் நவாலியூரில் இருந்துள்ளது. ஆனால் அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கை எனது தந்தையின் வாழ்க்கை முற்றாக மாறிவிட்டது. அவருடைய சகோதரன், இளைய சகோதரன் தமிழர் இளைஞர் பேரவையில் முக்கியமாக செயற்பட்ட ஒருவர். அன்றைய காலகட்டத்தில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த முதல் அவர் ஈடுபட்டு இதன் காரணமாக கைது செய்யப்பட்ட ஒருவராக இருந்து பின்னர் அவர் அதை விட்டு விலத்தி வாழ்ந்தார். ஆனால் அப்பா இவ்வாறு ஒரு தமிழ் பற்று, தமிழோடு இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் வாழ்ந்து இருந்த போதும் அவர் அவருடைய தமிழ் பெயரை பின்னர் ஒருபோதுமே பாவிக்கவே இல்லை. இன்றும் ஊரில் சிலர் அவரை அவரது தமிழ் பெயரில் தான் அழைப்பார்கள். ஆனால் அவர் ஒரு போதுமே தனது தமிழ் அடையாளத்தை காட்டியதே இல்லை. அவர் பின்னர் ஒரு சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்று சிங்கள நண்பர்களை கொண்டு சிங்கள தென்பகுதியில், வடமாகாணத்தில் வாழாது தென்பகுதியிலே வாழ்ந்தார். நான் சிறுவயதில் இருக்கும் போது அப்பா யாழ்ப்பாணத்துக்கு வருவதென்பது மிகவும் குறைவு. என்று சொன்னால் போர் தொடங்கிவிட்டது. ஆகவே போர்க்காலத்தில் அப்பாவை காண்பது மிகவும் அரிது. அந்த வேளையில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பா மீது கோபமும் ஆத்திரமும் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் எனது பெரியப்பா இவங்க எல்லாருமே வருவாங்க, என்ன பிரச்சனை என்றாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அப்பா மாத்திரம் ஒரு தலைமறைவு போல எந்த ஒரு யாழ்ப்பாணத்தோடும் ஈடுபாடின்றி இருந்தவர். அதற்கு காரணம் பின்னர் அவர் இறந்த பிறகு அவரை பற்றி அறிய முற்பட்ட போது கூறப்பட்ட ஒரு காரணம், அப்பா ஒரு பொறியியலாளர், என்ஜினியர். அப்பாவின் நண்பர் தான் துரைராஜா, யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர். அவர் புலிகள் இயக்கத்துக்காக பல வெற்றை செய்த ஒரு நபர். ஆகவே அப்பா அதிலிருந்து தன்னை தப்புவித்து கொள்வதற்காக யாழ்ப்பாண பயணங்களை அவர் தமிழீழ புலி பயங்கரவாதிகள் இருக்கும் காலத்தில் அவர் முற்றாக நிராகரித்தார். அவர்கள் அழிந்த பிறகுதான் 96ஆம் ஆண்டிலிருந்து அப்பா யாழ்ப்பாணத்தில் நிறைய கட்டிடங்களை கட்ட போரின் பின் பாதிக்கப்பட்ட
விசேடமாக பாடசாலை கட்டிடங்கள், சுண்டு காலேஜ், ஜஃப்னா காலேஜ், உடுவில் போன்ற பாடசாலை கட்டிடங்களை அமைக்க பல சர்ச்சஸ் அமைக்க எல்லாமே வந்து முன்னின்று செயற்பட்டுள்ளார். ஆனால் தமிழ் புலி பயங்கரவாத காலத்தில் அப்பாவின் பங்கு வடமாகாணத்திலோ யாழ்ப்பாணத்திலோ இருக்கவில்லை. அவர் அந்த பங்களிப்பு செய்தது தமிழ் புலி பயங்கரவாதம். யாழ்ப்பாணத்தில் 95ஆம் ஆண்டில் விலகி சென்ற பின்னர் வன்னியில் தமிழ் புலி பயங்கரவாதம் அழிந்த பின்னும் அவரது பங்களிப்பை செய்துள்ளார். போர்க்காலத்தில் தனது தங்கையை இழந்த போதும் நவாலி குண்டு வீச்சுக்கு அப்பா தனது சிங்கள இராணுவ நண்பர்களுடனான உறவை வந்து நிறுத்தவில்லை. அந்த வேளையிலும் போர்க்காலத்தில் அவரது சிங்கள நண்பன் வந்து போருக்கான விருது பெற்ற போது அப்பா அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த காலத்தில் எனக்கு சிங்கள இராணுவம், ஸ்ரீலங்கா அரசு எல்லாமே எதிரியாக இருந்தபோது அப்பாவின் நடவடிக்கைகள் எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இன்று நான் விசேடமாக இந்த ஐஸ்கிரீம் குறித்தான தாக்குதல் நடாத்தப்பட்ட போது வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து நான் அப்பா மீது கொண்ட அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை அந்த கமெண்ட்ஸ் மூலம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நான் கர்ம வினையாகத்தான் அந்த கமெண்ட்ஸை பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் அப்பா 98ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்தது. அப்போது வந்து ஸ்ரீலங்கா நாட்டில் சத்திர சிகிச்சை செய்ய முடியாத நிலைமை. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இந்தியாவுக்கு போய் சத்திர சிகிச்சை செய்யணும். அப்போது நான் வந்து ஒரு A லெவல் மாணவி. ஆகவே அப்பா வந்து அவர் சத்திர சிகிச்சை செய்து நிறைய பேர் சத்திர சிகிச்சையின் போது மரணம் அடைந்துள்ளார்கள். அவ்வாறு மரணம் அடைந்தால் அந்த சத்திர சிகிச்சைக்கான பணம் யாவுமே வந்து போய்விடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் சத்திர சிகிச்சை செய்யவில்லை. மாறாக அவர் வந்து ஒரு பௌத்த துறவியிடம் ஒரு பாணி மருந்தை ஒன்றை தான் குடித்து, எனது தம்பி அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்று வேலை செய்யும் வரையும் வேலையை தொடங்கிய பின்புதான் அப்பா மரணம் அடைந்தவர். அவ்வளவு காலத்துக்கும் அப்பா உயிரோடு இருந்தவர். அவர் உயிரோடு இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் இருவருமே வந்து பட்டதாரிகள் ஆனோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பௌத்த துறவியிடம் ஒரு மருந்தை குடித்து உயிரை வாழணுமா என்றது தான் எனது கேள்வியாக இருந்தது. ஓசி ஐஸ்கிரீம் குடிக்கணுமா, ஓசி ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு பதிலாக நஞ்சை குடித்திருக்கலாம் தானே என்று வந்த கமெண்ட்ஸ் மாதிரித்தான் நான் எனது அப்பா மீது அன்று வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டது. ஏன் ஒரு பௌத்த துறவியின் மருந்துடன் உயிர் வாழ வேண்டும் என்று. ஆனால் இன்று வந்து அந்த பௌத்த துறவியின் மருந்து தான் அப்பாவை மாத்திரமல்ல நம்ம எல்லாரையுமே வந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அல்லது வந்து உண்மையிலே வந்து அம்மா வந்து எங்களை வந்து அம்மா உழைக்காத அம்மா. அப்பா வந்து பிரைவேட்டாக தான் வேலை செய்தவர். ஆகவே ஓய்வூதியம் எங்களுக்கு இல்லை. ஆகவே நிச்சயமாக வந்து அப்பா 98ஆம் ஆண்டு இறந்திருந்தாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு அடையாளமே இருந்திருக்காது. சொந்தமாக கொழும்புல வீடு இருந்திருக்காது, படிப்பு இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது எங்களுக்கு. ஆகவே எங்களை அப்பாவை வாழ வைத்ததன் மூலம் எங்கள் குடும்பத்தை நாங்கள் இன்று சொந்தமாக தனியாக சுயமாக வாழ்றதற்கு எமக்கு வழிவகுத்தது வந்து அந்த பௌத்த துறவியின் அந்த மருந்து தான். இன்று அதற்கு நன்றி கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அன்று அதற்கு நன்றி கூற முடியவில்லை. ஆகவே அந்த நான் வெளிப்படுத்திய அந்த வெறுப்பின் பகை உணர்வின் வெளிப்பாட்டை ஐஸ்கிரீம் தாக்குதல் மூலம் நான் பலவற்றை வந்து நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது
எங்கள் குடும்பத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள். ஆனால் அப்பா வந்து அந்த அன்பின் விதை அவருடைய குடும்பத்தினர் தாக்குதலுக்கு உள்ளான போதும் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சிங்களவர்கள் சிங்கள பௌத்தர்கள் அவர் வந்து முஸ்லிம்களோடும் வந்து இணைந்து பயணித்தவர், பள்ளிவாசல்களையும் வந்து கட்டியுள்ளார். ஆகவே வந்து இவ்வாறு அவருடைய பயணம்தான் இன்று நான் இவ்வாறு ஒரு பயணத்தை மேற்கொள்ள காரணமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அன்பின் விதையை விதைப்போமானால் அந்த விதை எப்பவுமே வந்து வளர்ந்து ஒரு காடாக கூட மாறலாம். அதே நேரம் எங்களுக்கு பிறகு வருகின்ற அடுத்த சந்ததியும் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏண்டா அப்பா எடுத்த சாய்ஸ். அப்பா தனது தந்தையை போல சிங்கள மொழிக்கு எதிராக அவர் செயற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த மாற்றத்தின் காரணம்தான் இன்று நான் இந்த பயணத்தை பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது வந்து நிச்சயமாக பயணிக்க முடியாது. அப்பா ஒரு என்ஜினியர், பிரசித்தி பெற்ற ஒரு என்ஜினியர். கொத்மலை டேம் மற்றும் வந்து கொலம்பு யூனிவர்சிட்டி பல கட்டிடங்களுக்கு அப்பா கட்டின கட்டிடங்கள். ஆனால் 2008ஆம் ஆண்டு அப்பாவும் சிஐடியால் அழைத்து செல்லப்பட்டார் 4ஆம் மாடிக்கு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு அவரை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், இழிவு எல்லாம் தான். இறக்கம் வரையும் ஒரு பயத்துடன் தான் அவருடைய வாழ்க்கை போனது. சிஐடி விசாரணைகள் என்ற பெயரில் வந்து அவர் மிகவுமே வந்து கஷ்டப்பட்டார். ஆனாலும் வந்து அதன் மத்தியில் ரைட், அது அவருடைய கர்ம வினை பலனாக இருந்திருக்கலாம். அவர் சிஐடியை சந்திக்க வேண்டியது ஏனென்றால் அவருடைய குடும்பத்தில் அவருடைய தந்தை, அவருடைய தம்பி என்று சொல்லி அந்த சிஐடி விசாரணை என்றது நடந்த ஒன்று. அது அப்பாவுக்கும் தொடர் கதையானது. ஆகவே நாங்கள் தான் எங்களுடைய பரம்பரையில் நடைபெறும் கர்ம வினைகள் அவற்றுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதும் எங்களுடைய ஒரு கடமை. ஆகவே இப்படித்தான் எங்களுடைய குடும்பத்தில் நடக்குது என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் என்பதை நாங்கள் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அப்பா இறுதி வரை வந்து சிங்களவர்கள் நிறைய பேர் அவருடைய மரணச் சடங்குக்கு வந்திருந்தார்கள். இறுதி வரை அந்த வெறுப்பை சிஐடி அழைத்து சென்ற போதும் வந்து எந்த ஒரு வெறுப்பையும் காட்டவில்லை, வெளிப்படுத்தவில்லை. அன்பாகத்தான் பயணித்தார். எந்த ஒரு விதத்திலும் சிங்களவர்கள் மீதோ ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மீதோ அவர் வந்து குற்றத்தை சுமத்தவில்லை. மாறாக எமது பிழைகள், எமது தவறுகளை நாங்கள் பொறுப்படுத்ததுதான் அந்த வெற்றியின் பயணத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. ஒரு நல்ல விடயம், சிஐடி அப்பா ஹார்ட் ப்ராப்ளம்ஸோடு இருந்த அப்பாவை வந்து சிஐடி ஒரு இரவு வந்து அழைத்து சென்ற போது அந்த நேரம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தவர் மருந்து குடிக்கவில்லை. ஆகவே அம்மா உடனே மருந்து குடிக்கவில்லை என்று சொன்னபோது அந்த சிஐடி வந்து மருந்துகள் எல்லாவற்றோடையும் அப்பாவை அழைத்து சென்றனர். ஆகவே அந்த இடங்களிலும் வந்து அவர்களுடைய இரக்க குணத்தை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கஷ்டப்பட்டோம், உண்மை, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்திலும் வந்து ஒரு அவர்களுடைய அன்பை, இரக்கத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பெரிய ஒரு பாதைக்கூடாக சென்ற ஒரு அப்பா, அந்த அப்பா தான் அன்று என்னால் வந்து அவரை வந்து கொண்டாட முடியவில்லை. உண்மையிலே அவருடைய அந்த வாழ்க்கை முறை, சிங்களவர்களோடு இணைந்து சிங்களவர் போல வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை நீ சிங்கள விந்துக்குத்தான் பிறந்தனியா என்ற கேள்வி கேட்கும் போது
எவ்வளவு நீங்கள் கோபப்படுகின்றீர்களோ அந்த கோபம் எனக்கும் அப்பா மீது இருந்தது. ஏன் இவர் சிங்களவர்களை இவ்வளவுத்துக்கு தூக்கி பிடிப்பார்? ஏன் இவர் சிங்கள மொழியில் இவ்வளவு ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருக்கின்றார் என்ற அந்த காலத்தில் எனக்கு சிங்கள மொழியே தெரியாது, சிங்களத்தில் ஒரு வசனம் தெரியாத ஒரு காலத்தில். ஆனால் இன்று பெருமைப்படுகின்றேன் இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைத்ததுக்கு. ஏனென்றால் அவர் அவ்வாறு வாழ்ந்து இருக்காவிட்டால் இன்று நான் இந்த பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஆகவே கோபங்கள், தாபங்கள், ஆத்திரங்கள் இது எல்லாமே மனிதருடைய இயல்பு. ஆனால் இவற்றினூடாக நாங்கள் பயணித்து அப்பா மாற்றத்தை ஏற்படுத்தியது போல, நான் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல, நாங்கள் யாவரும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே உங்கள் யாவருக்கும் உள்ளுக்குள் என்னென்ன கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இருக்கின்றனவோ அவற்றுக்கு ஒரு மருந்தாக அந்த அன்பின் விதியை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அந்த விதை மரமாகி அந்த விதையின் பலனாக அடுத்த சந்ததி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். அதற்கு முன்னுதாரணமாக இருப்பது எனது அப்பா. அவர் அவ்வாறு பயணித்திருக்காவிட்டால் எனக்கு சிங்கள நண்பர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், சிங்கள இராணுவத்துடன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்க மாட்டேன், சிங்கள மொழியை பேசியிருக்க மாட்டேன். எல்லாவற்றையும் செய்வதற்கு காரணமாக அமைவது எனது அப்பாதான். நன்றி.